விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் நேரடியா திமுக, அதாவது சிறு மீன்கள்ல இருந்து திமிங்கலம் வரைக்கும் அப்படின்ற ஒரு அதனுடைய மிகைப்படுத்துறதனுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, இப்போ அண்ணாமலை கிட்ட ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன அப்படின்னா, இடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி 1000 கோடி சொன்னீங்கங்கிற ஒரு விமர்சனம் நடுவுல போச்சு. நீங்க இல்ல, அதை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்குள்ள விஷயமே என்கிட்ட இருக்கு. வேற ஏதோ ஒரு வகையில ஒரு சோர்ஸ் மூலமா கூட ஒரு தகவலாம் தெரிவிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்பொழுது இடி எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கு கூட என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு. இன்னைக்கு அந்த இடியினுடைய செயல்பாடு இன்றைய காலகட்டத்தில், அதாவது தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பேசணுங்கிறத யார் தீர்மானிக்கிறாங்கிற இடத்துல பிஜேபி இருக்கு நான் சொல்றேன். திமுக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி. இந்த நிலைப்பாடு அதிமுகவுக்கும் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களின் நிலைப்பாடு பிஜேபிக்கும் இருக்கு. தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு வர தேர்தலை சந்திக்கணும், அந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுடைய ஒரு ரொம்ப ஆழமான ஒரு உண்மை யாருன்னா பிஜேபிக்கு அதிகமா இருக்கு. பிடிஆருடைய பீரியட்ல அவர் தான் இது முதல் முறையா டாஸ்மாக்ல ஊழல் இருக்கு, அரசுக்கு இவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்படுதுங்கிறத பதிவு பண்ணார். அவருடைய வழித்தோன்றலா வரக்கூடியவர் தான் இப்ப இருக்கக்கூடிய தியாகராஜன். ஸோ இவங்களுடைய வழி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரம்பரையா இந்த வம்சமா அந்த வம்சமா, உறவினர் தானே, இவங்க திட்டமிட்டு உள்ள போனாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த குடும்பத்தை திட்டமிட்டு காலி பண்றதுக்கு இவங்களுக்கு தேவையான எல்லா சோர்ஸும் அங்க இருக்கு. இந்த ஒட்டுமொத்த மாஸ்டர் பிளானுக்கு பின்னணியிலையும் 2026 தேர்தல் திமுகவுக்கு ஒரு நிரந்தர ஓய்வு. அப்ப சபரீசன் அவருடைய ஒட்டுமொத்த ஆளுமையும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடி இந்த சம்பவத்திலேயே பாத்தீங்கன்னா, அண்ணன் உதயநிதி அவர்கள் ஆல்மோஸ்ட் அவர் என்னை விடுகடான்ற முடிவுக்கு அவர் கண்டிப்பா வந்துருவாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான வழக்கறிஞர் திரு ரோஷன் அவர்கள். சார் வணக்கம் சார். விஜய் அவர்கள் அந்த ஊழல் 1000 கோடி மதுபானத்தில் ஊழல் சுட்டி காட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அமலாக்கத்துறை முடிவு பண்ணல. இப்போதைக்கு முதற்கட்டமாக 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இப்போ ஒட்டுமொத்தமான அவங்களுடைய இறுதி அறிக்கை இன்னும் வரல. கண்டிப்பாக அது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் நேரடியாக திமுக, அதாவது சிறு மீன்கள்லேருந்து திமிங்கலம் வரைக்கும் அப்படின்ற ஒரு அதனுடைய மிகைப்படுத்துறதனுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, இது முதலமைச்சர் வரைக்குமே இதுக்கான லிங்க் இருக்குங்கிறத அவங்க மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ அவங்களுடைய நிலைப்பாடை அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். இதுதான் இதில் பாஜக என்னன்னா, முந்தைய காரியங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இடியினுடைய செயல்பாடோ சிபிஐனுடைய செயல்பாடோ முந்தைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்போ துரைமுருகன் ஐயாவுடைய அவருடைய மகனுடைய நிறுவனங்கள்ல அடுத்து ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா இவர் டெல்லி போறாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம யாருமே பேசல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது, அப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் முரண்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான ஊழலோ மற்ற விஷயங்கள் வெளிப்படும் போது சில பயணங்கள்லேயே இந்த விஷயங்கள் அப்படியே என்ன பண்ணப்படுது, மழுங்கடிக்கப்படுது. ஸோ அந்த விஷயம் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கான ஒரு தீர்க்கமாக ஒரு தெளிவான ஒரு விசாரணை இதில் வேணுங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. ஏன் அப்படின்னா, டாஸ்மாகினுடைய ஊழல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது அரசின் வருவாயை விட ஒரு அரசியல் கட்சிக்கான வருவாயா தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ அதிமுக கூட பெரிய லெவல்ல இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி பெருசா பேசுற மாதிரி தெரியலையே. அண்ணாமலை தானே அதிகமா பேசுறாரு. அவங்க ஆட்சியிலே நடந்திருக்குமா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த டாஸ்மாக் அரசுடைமை ஆக்கப்பட்டது அதிமுகவினுடைய காலகட்டத்தில். ஸோ எந்த மாதிரியான வருவாய் இதை அரசுடைமை ஆக்குறதுனால ஈட்ட முடியும், இது கட்சிக்கு என்ன பலன் இல்லை மக்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத அவங்க அந்த வகுத்ததே அவங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த இடத்துல அதிமுகவையும் பெருசா விமர்சிக்க
விமர்சிக்கல விஜய் அவர்கள். அதுதான் சொல்றேன், அதிமுகவை விமர்சிக்காதது என்னன்னா இப்போதைக்கு அவர்கள் ஆளுங்கட்சியில் இல்லை. இது எல்லா வழக்கமா சொல்றதுதான். அதற்கான தண்டனையை மக்கள் கொடுத்துட்டாங்க, அவங்களை ஆட்சி கட்டுல இருந்து எடுத்து வெளியே போட்டுட்டாங்க. ஸோ ஒரு மாற்றம் வேணும் தான் அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. நீங்க இதை மாத்துவீங்கன்னு நினைக்கும் பொழுது நீங்களும் அதை தொடர்ந்து பண்றீங்க, இன்னும் அவங்களோட அதிகமா பண்றீங்கிறது தான் மக்களுடைய ஏகோபித்த எல்லா மக்களுடைய கோபம் அதுவாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய பதில், வேற ஒன்றும் பெருசா இதுல சொல்றதுக்கு இல்லை. அதே நேரத்துல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் சொல்லி அறிக்கை செய்யும்போது தான் அது குறித்து அறிக்கை விடுறாங்க. பட் ஆனா விஜய் அவர்கள் வந்து இந்த ஆளுகின்ற அரசை வந்து விமர்சிக்கிறாங்க. பட் சேம் டைம் ஊழல் செய்யறதை பத்தி பெருசா பேசலையே. அண்ணாமலை அவர்கள் பேசினதே எல்லாம் வெளிப்படையாவே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போராட்டத்தை தான் முன்னெடுத்திருக்கிறாரு தவிர வெளிப்படையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு, ஏன்னா இப்போ அண்ணாமலை கிட்ட ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன அப்படின்னா, இடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி 1000 கோடி சொன்னீங்கிற ஒரு விமர்சனம் நடுவுல போச்சு. நீங்க இல்ல, அதை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்குள்ள விஷயமே என்கிட்ட இருக்கு, அவங்களா உண்மை என்ன சொல்லி, ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேபி இருக்கலாம். அதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் வந்து அவர் இருந்த துறை அப்படிதான் அவருடைய நட்பு வட்டங்கள் இருக்கலாம். அவருக்கு வந்து ஒரு வேற ஏதோ ஒரு வகையில ஒரு சோர்ஸ் மூலமா கூட ஒரு தகவல்லாம் தெரிவிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்பொழுது ஈடி எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கு கூட என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு. வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி மத்திய அரசு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லல. இந்த ஊழல் வந்து எப்போ வந்து வெளியரங்கமாக்கப்பட்டுச்சுன்னா, பிடிஆருடைய பீரியட்ல அவர் தான் வந்து இது முதல் முறையா வந்து டாஸ்மாக்ல ஊழல் இருக்கு, அரசுக்கு இவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்படுதுங்கிறத பதிவு பண்ணாரு. சபரீசனையும் உதயநிதியும் திட்டினாரு. ஆமா, திட்டினாரு. ஆனால் இன்னைக்கு அந்த இடியினுடைய செயல்பாடு இன்றைய காலகட்டத்தில், அதாவது தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை வந்து பேசணுங்கிறத யார் தீர்மானிக்கிறாங்கிற இடத்துல பிஜேபி இருக்கு நான் சொல்றேன். அதாவது அன்னைக்கே ஏன் எடுக்கல, இந்த நிலைப்பாடு எதுக்கு இருக்கட்டும், இந்த பிரச்சனை இருக்கட்டும், இந்த பிரச்சனையை நம்ம எப்போ கலப்பணும்னு ஒரு நாள் குறித்து அந்த நாளை வந்து தீர்மானிக்கிற சக்தியாக வந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி இருக்குங்கிறது. அதாவது பிஜேபி என்ன பின்னணியில் இருக்குங்கிறத நான் நிலைப்படுறது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. திமுக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி. இந்த நிலைப்பாடு அதிமுகவுக்கும் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களின் நிலைப்பாடு அதான் பிஜேபிக்கும் இருக்கு. இப்ப இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு விஷயம் அரசியல் பூர்வமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட சேர்ற கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது, கண்டிப்பா பிடிக்க முடியாது. ஏன்னா மக்களுடைய மனதில் அப்படிப்பட்ட ஒரு 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 விசித்திரமான ஒரு மாற்று சிந்தனை இருக்கு. அப்ப அவங்க பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, எந்த கட்சி மாற்று கட்சி வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சவாலா வரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறது அவங்களுடைய நோக்கம். ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்லணும் அப்படின்னா, தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு வர தேர்தலை சந்திக்கணும், அந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுடைய ஒரு ரொம்ப ஆழமான ஒரு உண்மை யாருன்னா பிஜேபிக்கு அதிகமா இருக்கு. எப்படி பிஜேபிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக எந்த சூழ்நிலையிலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 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 தோதான காரியங்களை மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. தாவேகாவினுடைய நிலைப்பாடு வித்தியாசமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருக்கிறது பிஜேபிக்கு அவங்களே இருக்கிறதுக்கான சமம். இவ்வளோதான் விஷயம். ஆனால் வெளிப்படையாக அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக அதிமுக தோக்கும். தாவேகா வெளிப்படையா பிஜேபியோட கூட்டணி வச்சா தாவேகா தோக்கும். அப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா பிஜேபி தன்னால தன்னுடைய காரியங்களை வந்து சாதிச்சிக்க முடியும். அப்ப பிஜேபிக்கு என்ன இதுல வந்து பெனிஃபிட் இருக்கு? தமிழ்நாட்டில் தானும் ஒரு ஆளுமையா வரணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லை. வர தேர்தல்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுக கிட்ட ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. என்ன டிமாண்ட் வைப்பாங்க? நாங்க அதிகபட்சம் ஒரு 5 பேர் நிற்பாங்களா பிஜேபியில வெற்றி பெறக்கூடிய தலைவர்கள், அந்த 5 இடத்துல ஒரு டம்மி வேட்பாளரை போடு, அவ்வளவுதான் டிமாண்ட். ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்கிறாங்களா? இருக்கட்டும், அதுதான். அதை தாண்டி அவங்க 25 அப்படி. சரி, ஓகே, 10 பேர் வச்சுக்கீங்களா, ஒரு 10 பேர் கூட வச்சுங்க. இப்ப இந்த 10 பேரை தாண்டி இந்த 10 இடத்துல வந்து ஒரு டம்மி வேட்பாளரை போடு. இது அதிமுக கிட்ட அவங்க வைக்கிற கோரிக்கையா இருக்கும். ஜெயிச்சு வந்த பிறகு அங்க டெல்லியில எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு, இங்கே உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஆக மொத்தத்தில் திமுகவை இங்க இருந்து அகற்றணும். அப்ப திமுகவை அகற்றுறதுக்கு தேவையான பயங்கரமான ஒரு ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக். அதனால இதை தேர்ந்தெடுத்து இதை தனிப்பட்ட முறையில வச்சிருந்து அதை இன்னைக்கு வந்து இடி கையில எடுத்திருக்காங்கிறது தான் நிலைப்பாடு. இதுல பின்னணியில பாஜகவினுடைய கண்டிப்பா பாஜகவினுடைய செயல்பாடு இருக்கு. இதுல பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நீங்க மென்ஷன் பண்றீங்க, அதே நேரத்தில் சேம் டைம் சபரீசன், இது எப்படி மேட்ச் ஆகுது? அதாவது பிடிஆரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பழைய இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா,
மோடி வம்சம், கில்ஜி வம்சம், அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வம்சமாக ஒரு 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 முறை இருக்கும். நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாண்டியர்களை வந்து சோழர்கள் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, 2 தலைமுறை 3 பேரை வந்து திரும்பியும் சோழர்களை ஜெயிச்சு அந்த இதை பிடிக்கிறது, நாட்டை பிடிக்கிறது, தன்னுடைய நாட்டை மீட்கிறது. இதே தான் என்னன்னா, இந்த குடும்பம் கருணாநிதி சாருடைய குடும்பம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை சென்னை மாகாணத்தை ஆண்ட ஒரு குடும்பம் வந்து பிடிஆருடைய குடும்பம். பிடி ராஜன் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் சென்னை மாகாணம், அதாவது ஆந்திராவினுடைய பெரும்பகுதி, கர்நாடகத்தினுடைய பெரும்பகுதி, கேரளத்தினுடைய ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்துக்கே வந்து முதல்வராக இருந்தவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில இருந்து வரக்கூடியவர் தான் அவர். வந்து நீதி கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட பெரியார் வந்து திராவிடர் கழகம் ஆரம்பிக்கும் போது அவர் முரண்படுறாரு. அவர் முரண்பட்டு என்ன பண்றாருன்னா, அவருடைய பெயர்ல தனியா ஒரு நீதி கட்சின்னு செயல்படுறாரு. ஸோ அப்படி முரண்பட்ட ஒரு தலைவருடைய மகன் என்ன பண்றாருன்னா, பிடி பழனிவேல் ஐயா என்ன பண்றாருன்னா, திமுகவில் தான் இணைஞ்சு தேனி மாவட்ட உறுப்பினராகி அதுக்கப்புறம் ஒரு சபாநாயகர் வரைக்கும் இருந்து அவருடைய வழித்தோன்றலாக வரக்கூடியவர் தான் இப்போ இருக்கக்கூடிய தியாகராஜன். ஸோ இவங்களுடைய வழி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரம்பரையா, இந்த வம்சமா, அந்த வம்சமா, அவருடைய உறவினர் தானே. அதான் கேட்கிறேன், அவருடைய உறவினர் தானே. இவங்க திட்டமிட்டு உள்ள போனாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த குடும்பத்தை திட்டமிட்டு காலி பண்றதுக்கு இவங்களுக்கு தேவையான எல்லா சோர்ஸும் அங்க இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு இதுல சொல்லியிருந்தேன், இந்த ஒட்டுமொத்த மாஸ்டர் பிளானுக்கு பின்னணியிலையும் அண்ணன் சபரீசன் அவர்களுடைய பங்கு மறைமுகமா இருக்கு. அது கண்டிப்பா வெளியே தெரியாது. அது வெளியே தெரிகிற நாள் ஒன்று இருக்கு. அது எப்பன்னா, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய சந்திரபாபு அண்ணன் சபரீசன். அதுக்கான எல்லா வேலையும் இருக்கு. இப்போ இங்க இந்த கருணாநிதியினுடைய வம்சம், பவன் கல்யாண் வந்து விஜய் துணை முதல்வர், சந்திரபாபு நாயுடு சபரீசன் முதல்வரா. அப்போ இது வந்து அடுத்த கட்டம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அடுத்து வர நெருக்கடியில் இருக்கக்கூடிய தேர்தல் 2026 தேர்தல் திமுகவுக்கு ஒரு நிரந்தர ஓய்வு. அப்போ சபரீசன் அவருடைய ஒட்டுமொத்த ஆளுமையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடி இந்த சம்பவத்திலேயே பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவர் என்னை விடுகடான்ற முடிவுக்கு அவர் கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்டா என்னை போட்டு இப்படி படுத்துறீங்க. ஏன்னா அவர் வந்து அவருடைய நிலைப்பாடே வேற. இப்போ கலைஞர் ஐயா வந்து எழுதி மேலே வந்தவர். ஸ்டாலின் ஐயா வந்து பல கஷ்டங்கள் பட்டு அரசியலில் நின்று, எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு 12வது படிக்கிற மாணவனா பெரம்பூர் மேம்பாலத்தில் வந்து அவர் மேயராக இருக்கும்போது மேம்பால கட்டுமான பணியில் ஒரு குளறுபடி இப்படி பக்கத்தில் நின்று பார்க்குற அளவுக்கு அவருக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. ஸோ அவர் வந்து அந்த ஒரு 25-30 வருஷம் ஏன் இதுலேயே இருக்காரு, அடி வாங்கியிருக்காரு இல்லையா, நம்ம எமர்ஜென்சி பீரியட். அந்த அனுபவம் இருக்கு. அண்ணனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உதயநிதி அண்ணனுக்கு என்ன அனுபவம் இருக்கு. ஸோ அவர் வந்து அரசியல் அனுபவமே இல்லை. அவர் அப்படியே சேஃபாக கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் வச்சுருக்காங்க. அங்கே நின்று அவர் என்ன பேசணுமோ அவர் தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. அவரால் ப்ராக்டிக்கலாக பொலிட்டிக்கலாக என்ன அவரால் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அவரை ஈஸியாக அவரை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலைப்பாடு என்னென்னா, ஐயா கருணாநிதி வம்சமா, ஐயா பிடி ராஜன் ஐயா வம்சமா, தமிழ்நாட்டை அடுத்து கையில் எடுக்க போறது எந்த வம்சம்? இவ்வளவுதான். இது புது விஷயம்தான். இந்த கண்ணோட்டத்தில் இது வரைக்கும் யாரும் பேசியும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, மூத்த பத்திரிகையாளரான பிஸ்மி சொல்ற மாதிரி, அன்றே சொன்னது வலைப்பீச்சு மாதிரி இப்போ அன்றே சொன்னது சேனல் 5 தமிழ். சரி, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் பிஜேபிக்கு ஒரு ரோல் இருக்குல்ல. அவங்களும் அண்ணாமலை தலைமையில் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஜேபியோட இந்த வர தேர்தல் அவங்களுக்கு இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். வர தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை பிடிச்சி அண்ணாமலை சிஎம் ஆக மாட்டாருன்றது அவங்களுக்கே நிச்சயமாக தெரியும். அப்போ அவங்க வந்து இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்களா, அடுத்த தேர்தலில் ஒரு இரட்டை இலக்கத்தில் நம்ம ஒரு எம்எல்ஏ கொண்டு வரணும், ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் கொண்டு வரா. இப்படிதான் பிஜேபி எல்லா நார்த் ஃபுல்லாவே வந்தது. இப்படிதான் எம்பி திமுக 21 தேர்தலில் வந்து எப்படி அந்த 4 பாஜக எம்எல்ஏ ஜெயிச்சாங்களோ, அப்போ அதே மாதிரி விட்டு கொடுத்து டம்மி கேண்டிடேட் போட்டு வந்து 20 ரிட்டையர்மெண்ட்ல பிடிப்பாங்க. அவங்களுக்கு அது போதுங்கிறீங்க. அது போதாதா அவங்களுக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு அலைக்கு அவங்க அந்த நிலைப்பாடு எடுத்தாலே அவங்க நான் வளர்ச்சின்னு தானே சொல்றாங்க. நாளுக்கு நாள் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு தான் இருக்கு. இல்லை, நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பிஜேபியினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன், நான் கடந்த வாரம் வந்து மதுரை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே போனப்போ காங்கிரஸ் கட்சியில் வந்து மனித உரிமை இதில் ஆன்மீக பிரிவுன்னு ஒரு பிரிவு, அதனுடைய மாநில தலைவர்னு கூடலிங்கம்னு ஒரு ஐயா என்னை சந்தித்து பேசினார். நான் அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கேன்.
நீங்கள் வந்து விஜய்க்காக பேசுகிறீங்க, நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் வாங்க, திருவள்ளூர் மாவட்ட தலைவர் போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து இணைங்க, அடுத்த வாரம் வந்து செல்வ பெருந்தகையா தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து ஒரு 200 பேர் வந்து இணைகிறாங்க, நீங்களும் வந்து சேருங்க. இது என்னென்னா, காங்கிரஸில் ஆன்மீக பிரிவுங்கிறது இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆன்மீக பிரிவுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வெளியே சொல்லணும், அவங்களுடைய செயல்பாடை வெளியே கொண்டு வரணும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆன்மீக பிரிவு பெரிய லெவலில் பேசப்படணும்னு இப்போ காங்கிரஸ் வந்து தன்னுடைய செயல்பாடை வந்து மும்முரமாக கொண்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னா பிஜேபியினுடைய வளர்ச்சி. ஏன்னா பிஜேபி அடிப்படையிலேயே ஆன்மீகத்தை கட்டமைச்சு உருவான கட்சி. ஸோ பிஜேபி இங்கே ஸ்ட்ராங் ஆகும் பொழுது காங்கிரஸ் அந்த இடத்த இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆன்மீக துறைங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்க. நிறைய பேர் அதில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் காங்கிரஸினுடைய ஆன்மீக பிரிவினுடைய செயல்பாடுகள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய வளர்ச்சி தான் முக்கியமான காரணம். இல்லை, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அதே நேரத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்கள் பேட்டியை பார்த்துட்டு தான் சொன்னாங்களான்னு எனக்கு தெரில. கட்சிக்குள்ளே வந்து கட்சியை அங்கீகரிக்காமல் அதாவது கட்சியாக யாரை சொல்லாமையே யாரும் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விமர்சனம் ஒன்று வச்சுருந்தாங்க. இல்லை, அது பேட்டி கொடுக்கக்கூடாதுன்ற விமர்சனம் இல்லை. கட்சி வந்து இவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர், இவங்க வந்து இந்த போஸ்டிங் இவங்களை கொடுத்துருக்கோங்கிற அந்த தாண்டி சமூக ஊடகங்களில் தாவேகாவினுடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு சிலர் வந்து ஒரு தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க. அது நம்மளுடைய பேட்டியை பார்த்து கூட இருக்கலாம். ஏன்னா கடந்த என்னுடைய பேட்டிகளில் வந்து நான் சபரீசன் அண்ணனுக்கும் நம்ம ஆதவ் அர்ஜுனா அப்புறம் பிரசாந்த் கிஷோருக்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப சீக்ரெட்டான சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். கனிமொழி மேடமுடைய ஐடி விங்கில் இருந்த பசங்கள் இப்போ சபரீசனுடைய அவருடைய கம்பெனியில் இருக்கிறாங்கங்கிறத பற்றி பேசியிருந்தோம். ஒருவேளை அவங்களுடைய ஊடகங்களில் நம்மளுடைய பேட்டி பரப்பப்படுது, ஸோ அது அவங்க பார்த்து கூட அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, என்னுடைய கட்சியில் உறுப்பினராக இல்லாமல், உறுப்பினர் அட்டை இல்லாமல், உறுப்பினர் ஆகாத யாருமே என் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு யாராவது இந்த கட்சியாவது சொல்லுமா? சொல்கிறதுக்கு திராணி இருக்கா? ஏங்க நீங்கள் என் கட்சியில் மெம்பர் இல்லைங்க, என் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க, உங்கள் ஓட்டை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து பேசுறது என்னுடைய தார்மீக உரிமை. அதை வந்து நீ பேசக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல விமர்சிச்சு தான் பேசக்கூடாது. விமர்சிக்கிறதும் விமர்சிக்கலாம், ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் பாருங்கள், நான் என்னுடைய ஓப்பனிங்லேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் ரசிகனாவோ இல்லை கட்சி தொண்டனாவோ நான் இல்லை. நான் வெளியே இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை பார்க்குறேன், இந்த அரசியலில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். அந்த மாற்றத்தை இன்னைக்கு வந்து தாவேகாவால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணமும் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 4 பிளவு, ஒன்று எடப்பாடியாருடைய தலைமையில், ஓபிஎஸ் ஐயாவுடைய தலைமையில், சசிகலாமாவுடைய தலைமையில், தினகரன் ஐயாவுடைய தலைமையில், அமமுகங்கிற பேரில். ஸோ அவங்க வந்து ஒன்னா நின்னா மட்டும்தான் அவங்களால வெற்றி பெற முடியும், இல்லாத வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கே நல்லாவே தெரியும். திமுகவை அகற்றக்கூடிய கண்டிப்பா அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஸோ அந்த இடத்துல நான் திமுக அகற்றணுங்கிறது ஒரு நோக்கமும், தமிழ்நாட்டில் நிச்சயமா வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தான் நான் தாவேகாவை ஆதரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ அந்த இடத்துல இன்றைய சூழ்நிலைக்கு ஜாதி, மதம், இனம், அதுக்கப்புறம் பணம், இது எதையுமே பார்க்காத ஒரு கட்சியாக தாவேகா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த ஒற்றை தலைமைக்குள்ளே செயல்படக்கூடிய கட்சியாக நம்புகிறேன், நான் ஆதரிக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு ஓட்டு போடாத, நீ என் கட்சியில் உறுப்பினர் இல்லைன்னு எந்த கட்சியும் எப்படி சொல்ல முடியாதோ, அதே மாதிரி எனக்கு ஆதரவாக நீ பேசாதன்னு சொல்ல முடியாது. பேசுறது என்னுடைய உரிமை, பேசுவேன். நாளைக்கே அவங்கக்கிட்ட ஏதாவது தவறு இருந்தால் நான் அதையும் பேசுவேன். அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு தேவை ஒரு மாற்றம், அவ்வளோதான். அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 6-7 கோடி மக்களில் நானும் ஒருத்தனா இன்னைக்கு பேசுகிறேன். நிச்சயமா சார், இந்த பேட்டியும் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் இருந்தால் சரிதான். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.